மதுரை ஆண்டிப்பட்டியில் மது போதையில் காரை தாறுமாறாக ஓட்டிய நபரால் விபத்து ஏற்பட்ட நிலையில் ஒருவர் உயிரிழந்தார். இரவில் நிகழ்ந்த பரபரப்பு சம்பவம் குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாண்டியனிடம் வழங்கிட நாம் கேட்போம். பாண்டியன், வணக்கம். இந்த விபத்தில் உயிரிழந்த நபர் குறித்தான தகவல்கள் என, விபத்து தொடர்பான முழு விவரங்கள் என்னவாகவும் இருக்கிறது? வணக்கம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சக்கம்பட்டியில் இரவு 12 மணியளவில் அந்த வழியாக வேகமாக வந்த கார் கட்டுப்பாட்டை இருந்து தாறுமாறாக ஓடியது. தேனி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் மற்றும் பைக் மீது மோதி அங்குள்ள ஆஞ்சநேயர் கோயில் சுவற்றில் மோதி நின்றது. இந்த விபத்துக்கு வீட்டின் முன்பாக நின்றிருந்த அதே பகுதியை சேர்ந்த 54 வயதுடைய மணி என்பவர் படுகாயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். விபத்து சத்தம் கேட்டு அதிர்ச்சி அடைந்த அக்கம் பக்கத்தினர் விரைந்து வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டனர். அப்போது காரில் இருந்த லோகேந்திரன் என்பவர் மது போதையில் இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதனைத் தொடர்ந்து அப்பகுதியை மக்கள் ஆண்டிப்பட்டி போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ஆண்டிப்பட்டி போலீசார் உயிரிழந்த மணியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த விபத்து குறித்து வாக்குப்பதிவு செய்து மது போதையில் காரை ஓட்டி வந்த ஆண்டிப்பட்டி அருகே உள்ள சண்முக சுந்தரபுரம் கிராமத்தை சேர்ந்த லோகேந்திரன் என்பவரை கைது செய்தனர். இந்த சம்பவம் ஆண்டிப்பட்டி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி பாண்டியன்.